வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு கலந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு பொடியை தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து முருங்கைக்கீரையை வந்து இதை போல் உருவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த காஞ்ச முருங்கைக்கீரை இலைகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இப்போ அந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். மிளகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அது டக்குன்னு அது போல் வெடிச்சு வரும். அந்த போல் ஒரு ஸ்டேஜ் வர அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டெய்லியும் அவங்களோட டயட்டில் வந்து டெய்லி இல்லை, ஒரு வீக்லி ட்வைஸோ அந்த மாதிரி கூட முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்க முடியல அதாவது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அதாவது அது உருவத்துக்கெலாம் டைம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி, இல்லை கீரை சில இடங்களில் கீரையே வந்து கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போதும் இதை போல் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அந்த நேரங்களில் இதை போல் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிளகு நல்லா பொரிஞ்சு வறுபட்டாச்சு. அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். அடுத்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே இதெல்லாம் வந்து வறுக்கும்போது நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் வந்து கருகாமல் இருக்கும். அதே நேரம் அதை வந்து வறுபடாமல் இருக்கக்கூடாது. வறுபடாமல் இருந்துச்சுனாக்கா ஒரு பச்சை வாசனையாக இருக்கும், அது நல்லா இருக்காது. இப்போ வந்து கடலைப்பருப்போட ஒரு 10 மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்போல் சேர்த்துங்க. இதோட பூண்டு பற்கள் வந்து ஒரு 7-8 நான் உரித்து வச்சுருந்தேன். அதையும் தோல் நீக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பூண்டுலாம் லைட்டாக ஈரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரம்லாம் இல்லாமல் இருந்தால் தான் பொடி வந்து நமக்கு கெடாமல் இருக்கும். அதனால் அந்த பூண்டியை போட்டு வறுத்துக்கலாம். இதோட பெருங்காயம் வந்து நீங்கள் தூள் வச்சுருக்கிறதா இருந்தால் பெருங்காய தூளாக பயன்படுத்திக்கலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது எப்போதுமே இது போல் வறுத்துட்டு சேர்க்கணும். இல்லைனா எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு சேர்த்தா தான் அது வந்து நல்லா வந்து பவுடர் ஆகும். இல்லைனா அது பிசுபாகவே இருக்கும், அது மசியாது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிளகு வறுத்து வச்சுருந்த அதே பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். இதோட வந்து நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம். உளுந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கருப்பு உளுந்து இருந்ததுனாக்கா கருப்பு உளுந்து சேர்த்துங்க. அதாவது தோலோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த உளுந்து அதுதான் வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. முதுகுக்கு வந்து அவ்வளோ வந்து பலன் கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து நான் வந்து வெள்ளை உளுந்து தான் இருக்கிறனால நான் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்து நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நல்லா ஒரு மாதிரி செவந்து வரணும் அந்த உளுந்து, அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. ஏன்னா வெள்ளையாக இருந்ததுனாக்கா அது பச்சை வாசம் அடிக்கும். ஸோ அதோட நல்லா செவந்து வர அளவுக்கு சேர்த்துட்டு இதோட வந்து புளி ஒரு சின்ன அளவுக்கு ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த புளியில் வந்து அதை வந்து சின்ன பீஸாக கூட பிச்சு போட்டு கூட வறுக்கலாம். இப்போ வந்து இது உளுந்து நல்லா செவந்துருச்சு. இதையும் வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்களுடைய மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். இப்போ எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சிடலாம். இதோட இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதம் கிளறக்கூடிய பட்சத்தில் அந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறின பிறகு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் பண்ணது எல்லாத்தையும் பேனில் மாற்றிக்கிறேன். சும்மா இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பேனில் மாற்றுறேன். ஸ்டவ்வில் ஆன் பண்ணல, ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ அந்த முருங்கைக்கீரை இலைகள் இருந்ததில்ல, அதை வந்து மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கனாக்கா இது வந்து கெடவே கிடாது. உங்களுக்கு தேவைப்பட்ட போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது எப்படி சாதம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.